ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்களோட ராஜ் பேசுறேன். இன்னைக்கு பக்தியுடன் ராஜ்ல என்ன பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனிக்கிழமை விரதம். சனிக்கிழமை விரதம் இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். யார் யாருக்காக சனிக்கிழமை விரதம் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருமாளுக்காக இருக்கலாம், சனீஸ்வர பகவானுக்காக இருக்கலாம், ஆஞ்சநேயருக்காக இருக்கலாம். இப்படி நம்ம சனிக்கிழமை விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ சனிக்கிழமை விரதம் பத்தி தான் டீட்டெயிலான வீடியோ இது. ஸோ கடவுளுக்கு விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வேண்டுதலா இருக்கலாம், இல்ல இதை நார்மலாவே எவ்ரி சனிக்கிழமை நித்திய பூஜை மாதிரியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். மெயினா எதுக்காக வேண்டுதல்? நம்மளோட ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக தான் வேண்டுதல். சரி, என்னென்ன வேண்டுதல் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்வம் சேரணும்னு, நல்ல ஆயுள் இருக்கணும்னு, ஆரோக்கியமா இருக்கணும்னு, இப்படி நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற நேரங்கள்ல முக்கியமானது நான் இப்ப சொன்னதுதான், செல்வம், ஆயுள், அதை தவிர ஆரோக்கியம். இதுதான் முக்கியம் ஒரு மனிதனுக்கு, இல்லையா? சோ ரொம்ப அவசியமான இந்த விஷயங்களுக்காக தான் முக்கால்வாசி பேர் விரதம் இருக்கிறாங்க. சோ அந்த மாதிரி அது அனைத்தும் பரிபூரணமா நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, நான் சொன்னேன், இந்த சனிக்கிழமை விரதம் நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பரிபூரணமா அதுக்கான ரிசல்ட்டை நீங்க பார்க்கலாம். சனிக்கிழமை பெருமாளுக்கும் சனி பகவானுக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்கள், அதாவது கிழமையாக கருதப்படுறது. ஸோ சனிக்கிழமையில நீங்க பெருமாளையும் சனீஸ்வர பகவானையும் வழிபாடு செய்தீர்கள் அப்படின்னா சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. இதுல மெயினா என்ன அப்படின்னாக்க, ஜென்ரலாவே நீங்க விரதம் இல்ல அப்படின்னா கூட பரவாயில்லைங்க, நீங்க சனிக்கிழமையில பெருமாள் கோவிலுக்கு போறது, உங்களால முடிஞ்ச துளசி வாங்கி கொடுக்கறது, அப்படி இல்ல வெறும் அட்லீஸ்ட் கோவில வளம் வருது, உங்களால என்ன முடியறதோ அர்ச்சனை பண்றதெல்லாம் பண்ணிக்கிறது. சனிக்கிழமை பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். சனீஸ்வர பகவானுக்கு உங்களோட ஜாதகத்துல பார்த்துட்டு சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 7 சனியோ, அஷ்டம சனியோ, அர்த்தாஷ்டம சனியோ, என்ன சனியில இருக்காரோ அதுக்கேத்த மாதிரி நீங்க வழிபாடு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் 9 முறை நீங்க சனிக்கிழமை கோவில்ல போயிட்டு நவகிரகத்தை சுத்திட்டு வந்தாலே உங்களுக்கு அதுக்கான பலன் 100% இருக்குங்க. சரி, இப்ப வழிபடும் முறையை உங்களுக்கு சொல்றேன். சனிக்கிழமையில சனி பகவானோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னா, நீங்க எப்படியும் சாதம் வடிப்பீங்க. எல்லார் வீட்லயுமே நம்ம சாதம் வடிப்போம் இல்லையா? அதனால அந்த வடிக்கிற சாதத்துல சிறிதளவு தயிர் போட்டு கருப்பு எள்ளு சேர்த்து நல்லா உருண்டையா அதை பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு மாடிலையோ இல்ல உங்க வீட்டு முன்னாடியோ நீங்க எங்க வைக்கிற பழக்கம் இருக்கோ அங்க உருட்டி காகத்திற்கு நீங்க வச்சுட்டு நீங்க அதை சாப்பிடுறத பாருங்க. அப்படி நீங்க அந்த சனிக்கிழமையில அதை பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா சனி தோஷத்துல இருந்து நீங்க விடுபட்டு சனி தோஷமானது நீங்கி உங்களுக்கு எல்லா பாதிப்புகளும் குறையும். கண்டிப்பா நன்மைகள் சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்க அதை கண் கூட பார்க்கலாம். ஒண்ணுமே இல்லைங்க, நல்ல சாதத்தை வடிச்சு அந்த சாதத்துல சிறிதளவு தயிர் சேர்த்து கருப்பு எள் சேர்த்து உருண்டையா பிடிச்சு அதை காகத்துக்கு வச்சிடுங்க. எவ்ரி சாட்டர்டே சனிக்கிழமை நீங்க இதை பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி சனிக்கிழமையில ஒரு கருப்பு துணி, அதை கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்ல சதுரமா வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு அதுல ஒரு 1 ரூபி காயின், 1 ரூபாய் நாணயம் எடுத்துட்டு அதை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, அதுல சிறிதளவு கல்லுப்பு, ராக் சால்ட்னு சொல்றோம் இல்லையா, கல்லுப்பை நீங்க போட்டு கருப்பு நூல் வச்சு இறுக்கமா அதை கட்டிடுங்க. கட்டிட்டு ஈஸ்ட் சைடு உட்காந்துட்டு கிழக்கு முகமா பார்த்து உங்களோட தலையை 7 முறை சுத்தி 7 தடவை சுத்தி நீங்க அந்த திருஷ்டி கழிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த திருஷ்டியை கழிங்க. இந்த மாதிரி கழிக்கச்ச உடம்புல எந்த நோய், எந்த ரோகம், எந்த திருஷ்டி, எந்த கடன் பாதிப்பு, எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்களை விட்டு விலகிடும் அப்படின்றது ஒரு ஐதீகம். இந்த பரிகாரத்தை சனிக்கிழமையில என்ன டைம்ல பண்ணணும் அப்படின்னா, கார்த்தால 6 to 7 சனி ஹோரையில நீங்க பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மாலை 6 to 7 நீங்க செய்யலாம். காலம்பர மார்னிங் 6 o'clock to 7 o'clock, 6 to 7 மணி. அதே மாதிரி ஈவினிங் 6 o'clock to 7 o'clock, 6 to 7 மணிக்குள்ள நீங்க இதை செய்யலாம். மறக்காம தலைய 7 முறை சுத்தி அதுக்கப்புறம் நீங்க போட்டுருங்க. எங்க போடலாம், எங்க போட்டா விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரச மரம் உங்க வீட்டு பக்கத்துல இருந்தா அரச மரத்தடியில நீங்க ஏதாவது ஒரு அரச மரத்தடியில நீங்க 7 முறை சுத்தி நீங்க அங்கேயே கூட போய் சுத்தி போடலாம். ஆனா மோஸ்ட்லி வீட்டுல உட்காந்து ஈஸ்ட் சைடு நீங்க அதை 7 முறை சுத்தி போட்டீங்கன்னா தான் ரொம்ப 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 விசேஷம். இதை தொடர்ந்து 21 சனிக்கிழமை நீங்க செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்களோட கஷ்டங்கள், அப்புறம் மிஸ்ஃபார்ச்சூன் சொல்றோம்ல, ரொம்ப துரதிருஷ்டமா இருக்குப்பா எனக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதிர்ஷ்டமே இல்லை, நிறைய பிரச்சனை இருக்கு, எனக்கு எப்படிதான் என்ன மட்டும் தாக்குறதோ அப்படின்ற மாதிரி எல்லா கஷ்டங்களும் உங்களை விட்டு அகலும். வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும். எங்கேருந்து அந்த குட் லக், அதிர்ஷ்டம் வரும்னே தெரியாது, ரொம்ப அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். சனிக்கிழமையில நீங்க பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு மூலவருக்கு நான் சொன்ன மாதிரி துளசி மாலை வாங்கி நீங்க அந்த சாற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு மன அமைதி கண்டிப்பா கிடைக்குங்க. துளசியில வந்து மகாலட்சுமி வாசம் செய்யறதா ஒரு ஐதீகம் இருக்கு இல்லையா? அதனால நாராயணனுக்கு பிடிச்ச மகாலட்சுமிக்கும் பிடிச்ச அந்த துளசியை நீங்க வாங்கி கொடுத்து நீங்க வணங்கி வரும் பொழுது உங்க வாழ்வில் இருக்கும் வறுமை, பணப்பிரச்சனை, மன கஷ்டம், இந்த காசு இல்ல, எவ்வளவு வந்தாலும் போறல அப்படின்றது போய் வறுமை இல்லாம நீங்க நல்லா செழிச்சு வாழலாம் அப்படின்றது கண்டிப்பா இது ஒரு முக்கியமான விஷயம். நீங்க இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. சனிக்கிழமையில விரதம் இருக்கிறது வந்து எந்த மாதத்துல, புரட்டாசி மாதம் தான் பண்ணணுமா அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா மாதத்துலயுமே நீங்க அதை ஃபாலோ பண்ணலாம். எந்த மாதத்துல வேணா ஆரம்பிக்கலாம், தப்பே கிடையாது. வளர்பிறை ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். இல்லைங்க வளர்பிறை போயிடுத்து தேய்பிரைதான் வந்துட்டுன்னா அதுக்கும் கணக்கே கிடையாது. சனிக்கிழமை எந்த சனிக்கிழமையா இருந்தாலும் நீங்க பண்ணுங்க. சரிங்க, இதெல்லாம் பண்ண சொல்றீங்களே, என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே பலன்கள் சொன்னேன். முக்கியமான பலன்கள் என்ன அப்படின்னா, சனி பகவானானவர் நம்மளோட ஆயுள் காரகன். நம்மளோட ஆயுள் அப்படின்றதுக்கு பாதுகாப்பு தரக்கூடியவர். அந்த ஆயுளை அவர் வந்து நம்மள நல்லா பார்த்துட்டு ஆரோக்கியமா நம்மள வச்சுட்டு சனிக்கிழமை விரதம் இருப்பவர்களை ஸ்பெஷல் ஒரு அட்டென்ஷன் கொடுப்பாரு. நீண்ட நாட்கள் வாழற மாதிரி நல்ல ஆயுளை நம்ம கொடுத்து நம்ம கிட்ட ஏதாவது நோய் நொடி இருந்தா அதை அகற்றி நம்மள ரொம்ப ஹாப்பியா ஹெல்தியா வாழ வைப்பாரு. அதை தவிர தொழில், வியாபாரங்கள், நிலையான வருமானம், தொழில் விருத்தி எல்லாமே நமக்கு உண்டாகும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதம் இருந்தா உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்? ஆரோக்கியம், ஆயுள், செல்வ வளம் எல்லாம் கிடைச்சு எல்லாருமே மகிழ்ச்சியான வாழ்வை நீங்கள் பெறுவீர்கள். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே எல்லாம் இதை ஃபாலோ பண்ணி சந்தோஷமா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இமிடியேட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் வரும். See you, bye bye, tata, take care.